சூப்பரா 2026ல விசில் அடிச்சு 2 ரெட் அண்ட் பிளாக் அடிச்சு உடைக்க போறோம். மஞ்சள் ஒரு சிவப்பு வரும், மஞ்சள் சிவப்போட வருவோம் நாங்க. சூப்பரா இருந்துச்சு மேட்ச், நல்லா இருந்துச்சு. எல்லாமே தரமா இருந்துச்சு. எல்லாமே ஃபுல்ஃபில்டா இருக்கு. எப்படி சொல்றது, நம்ம ஊருக்காக நம்ம நிக்கிறதுல ரொம்ப பெருமையா இருக்கு. அடுத்தது எங்க அண்ணாவும் வருவாங்க, எங்க அண்ணாவும் ஜெயிப்பாங்க. எல்லாம் இருக்கு. தேங்க்யூ. 2026ல கப்பும் சிஎஸ்கேக்கு தான். 2026ல டிவிக்கு அண்ணனுக்கு தான் கப்பு முக்கியம் பிகிலே. ப்ரோ மேட்ச் இல்ல ப்ரோ, வந்து 2 ஓவர் ஆடினாங்க. எல்லாமே நல்லா போச்சு ப்ரோ. எல்லாரும் வந்தாங்க ப்ரோ. முரளி விஜய், பத்ரிநாத், ஹேடன், மைக்லசி எல்லாருமே வந்தாங்க. பிராவோ, சூப்பரா போச்சு ப்ரோ. குறிப்பா சின்னத்தல ரெய்னா ப்ரோ சூப்பரா போச்சு. அதே மாதிரி தான் ப்ரோ இருக்கு. சூப்பரா இருந்தாங்க ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. மேட்ச் மாதிரி போகல, ட்ரைனிங் தான், பட் நல்லா போச்சு. கான்செப்ட் சூப்பரா போச்சு ப்ரோ. இன்னும் பட்டாசுலாம் கையில வச்சு சூப்பரா ப்ரோ. தோனி ரிட்டையரே ஆக மாட்டாரு ப்ரோ. 2060 வரைக்கும் இருப்பாரு எங்க தலைவர். ஃபுல்லா இருப்பாரு எங்காலு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. ஒர்த்து. இது வந்து இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து இது வரைக்கும் சிஎஸ்கே ஆர்கனைஸ் பண்ணதும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல பண்ணுவாங்கன்னு தெரியல. செம்ம ஈவெண்ட், ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட், அது இதுன்னு லாஸ்ட்ல அந்த நீ சிங்கம் தான் பாட்டு போட்டு தோனி காட்டின ஃப்ரேம் எல்லாம் கடைசியா வந்தே மாதரம் அப்படின்னு போட்டு வேற லெவல். இந்த மாதிரி ஒரு வைப்பு இது வரைக்கும் சேப்பாக் ஸ்டேடியம்ல எனக்கு தெரிஞ்சு இருந்திருக்காது. இனிமே இருக்க போறதும் இல்ல. ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். மிஸ் பண்ணவங்க சாரி டு சே யூ மிஸ்ட் பெஸ்ட் திங் எவர். மோஸ்ட்லி அப்படிதான் இருக்குன்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஈவென்ட் சிஎஸ்கே ஆர்கனைஸ் பண்ணது இல்ல. கூப்பிட்டு ஹால் ஆஃப் ஃபேம் வச்சு போட்டோ எடுத்து காட்டுறதை பார்த்தா இட் இஸ் தோனிஸ் லாஸ்ட் சீசன். ஸோ மோஸ்ட்லி எஸ். தேங்க்யூ ப்ரோ.